ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரதுனால இது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகளானது ஏற்பட போகுதுங்க. இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதையும், இந்த பௌர்ணமிக்கு பிறகு மிதுன ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது சிறப்பானதாக இருக்குங்க. ஏன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகள் எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். யமதர்மனுடைய கணக்காளராக இருக்கக்கூடிய இவர் நம்முடைய பாவ புண்ணியங்களை எழுதக்கூடியவர். அவரை நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைய தினத்தில் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு விரதமிருந்து மனதினுடைய தூய்மைக்கும் தெளிவான சிந்தனைக்கும் வழிவகுக்கும் அப்படின்றதுனால இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது உண்டு. அதே போல் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் போவாங்க. அதுவும் திருவண்ணாமலையில் இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுக்காக கோடிக்கணக்கான பக்தர்கள்லாம் கூட இந்த நாளில் கிரிவலம் போகிறது உண்டுங்க. ரொம்ப அற்புதமான கிரிவலம், தவற விடாதீங்க. அதே போல் இந்த நாளில் மதுரையில் சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு இந்த பௌர்ணமியை ஒட்டி தான் நடக்கும். கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வானியல் ரீதியாகவும் சரி, சந்திரன் அன்னைக்கு முழுமையான பொலிவோடு பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக காணப்படுவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் மிதுனராசினியர்களுக்கு ரொம்ப அற்புதங்களானது ஏற்பட போகுது. மேசராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அதற்கு நேர் 7ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை தான் இந்த பௌர்ணமி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. பௌர்ணமி நாளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாவே தானங்கள் கொடுக்கறதுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். நீர்தானம், அன்னதானம், மோர் தானம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே போல் குடைதானமும் செய்யலாம். வெயில் காலத்தில் ரொம்ப சிறந்த தானங்களாக இதெல்லாம் பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் தியானம் செய்கிறது உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு அமைதி கொடுக்கும். பௌர்ணமியில் நிலா ஒளியில் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் குறைத்து நேர்மறை ஆற்றலை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அப்படின்றதுனால அன்னைக்கு காலையில் அதுக்கு முந்தைய நாள் மே 3 இரவில் வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். ஸோ பௌர்ணமி நாள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பௌர்ணமி வழிபாடுகளை செய்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்களை அடைய போகிறீங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கூடவே என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவில் மிதுனராசினியர்களுக்கு பௌர்ணமிக்கு பிந்தைய காலகட்டங்களில் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், புத்திசாலித்தனமான உங்களுடைய நகர்வுகளால் நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகள், இப்படி என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதே போல் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மிதுன ராசி ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான காரணங்களால் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 அவங்களுக்கு நிறைய மாற்றங்களானது நிச்சயம் ஏற்பட்ட போகுது. அதில் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மிதுனராசினியர்களுடைய ராசி அதிபதியே புதன் தான். புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு புத்திசாலித்தனத்துக்கு குறைவு இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பௌர்ணமிக்கு அப்புறமா சிந்தனை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய சிந்தனை திறன் தான் உங்களுடைய சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் முடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும். நிறைய அற்புதங்களானது உங்களுக்கு இப்போ நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். தொடர்பு திறன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே பண பிரச்சனைகளை நம்மளால் தவிர்த்திட முடியுங்க. அதாவது பேச்சால் தான் நம்மளால் ஒரு சில காரியங்களை சாதிக்க முடியும். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு சிலர்லாம் பேசியே அவன் காரியத்தை சாதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பேசியே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்ட நிறைய விஷயங்களை கறந்துடுவாங்க. அந்த மாதிரி மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு பேச்சால் தான் நிறைய காரியங்களை சாதிக்க போகிறீங்க. எழுதக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது எழுத்து துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இப்போ தேடி வரப்போகுது. ஸோ நிறைய புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்படின்றதுனால அதெல்லாம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்போ கிடைக்கிது அப்படின்னு பலரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது உண்டு.
அந்த ஒரு சூழ்நிலையில உங்கள தேடி வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கும் பொழுது, அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? அந்த வாய்ப்புகள ஏத்துக்கிறதுக்கு உங்கள நீங்களே வந்து தகுதியானவர்களா வந்து மாத்திக்கோங்க. ஸோ அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல தான் இருக்கு. நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி, கெட்டதும் சரி, நாம இதிலேருந்து தான் வந்து எடுத்துட்டு வரணும். அப்படின்றதுனால நீங்க கவனமா இருங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும். பொருளாதார ரீதியாவும் நீங்க நெறைய நெறைய விஷயங்கள வந்து சாதிக்க முடியும். ஏன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பா தான் இருக்க போகுது. ஒவ்வொரு நகர்வையும் நீங்க யோசிச்சு, ரொம்ப தெளிவோட வந்து செய்ய போறீங்க அப்படிங்கும் பொழுது, வேற என்ன உங்களுக்கு வந்து ஏற்படாம இருக்க போகுது? எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் வரும். நீங்க இந்த இடத்துலருந்து இந்த விஷயம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா, அதெல்லாம் கூட உங்களுக்கு இப்ப சூப்பரா இருக்க போகுதுங்க. பழைய கடன்கள் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத இப்ப நீங்க கண்டிப்பா அடைப்பீங்க. இல்லனாலும் அத அடைக்கிறதுக்கான வழிகளையாவது நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ இந்த மாரி நெறைய நெறைய அற்புதங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்பட போகுது. ஆனா, பௌர்ணமியில நீங்க வழிபாடுகள் செய்றது ரொம்ப முக்கியமானதுங்க. முன்னாடியே பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அத மறக்காம செய்யுங்க. அதாவது நம்ம பௌர்ணமியும் வழிபாடுகளும் மாதத்திற்கு ஒரு முறை வந்தாலுமே கூட, அந்த திதிகள் ரொம்ப முக்கியமானது. அதில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும் கொண்டு வரும். ஆனா, இந்த காலகட்டங்கள்ல மிதுன ராசி நேயர்களுக்கு நெறைய விஷயங்கள் நல்லபடியா இருக்கு. ஆனா, அதே மாரி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் நெறைய விஷயங்கள் வந்து சிறப்பா இருக்கும். நீண்ட நாட்களா பேசாம இருந்த நண்பர்கள்ட்ட இருந்து கூட இப்போ உங்களுக்கு அழைப்பு வருங்க. ஸோ, அவங்கள்ட்ட நீங்க பேசுவீங்க. அவங்கள மீட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்கள பார்த்து பழகுன ஒரு பாக்கியமானது உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்களானது இப்பலாம் வந்து நடக்க போகுது. அதேபோல வெளிவட்டார பழக்கவழக்கங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரிவடைய ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்தத காட்டிலுமே இப்போ உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பழக்கவழக்கங்கள்லாம் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பௌர்ணமிக்கு பிறகு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய நெறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ, பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சூழல மாத்துறதுக்கான நெறைய விஷயங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த காலகட்டங்கள்ல நீங்க இன்னுமே வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எளிமையான பரிகாரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள கொடுக்கும். மிதுனராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் புதன் அப்படிங்கிறதுனால, இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்த நீங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, கண்டிப்பா அதற்கான பலன்களையும் நீங்க அடைய முடியும். புதன் பகவான ராசிநாதனா பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாளா இருக்கும். ஸோ புதன்கிழமை மகாவிஷ்ணுவை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. விஷ்ணுவுக்கு பிடித்தமான சகஸ்கர நாமத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது, பெருமாள் கோவிலுக்கு போகிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை சாற்றி பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்கிறது உங்களுக்கு இன்னுமே நிறைய பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து மிதுன ராசி நேயர்கள் எப்போதுமே வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எளிமையான ஒரு பரிகாரம் தான். ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்துக்கோங்க. அதே போல் புதன் அப்படின்றதுனால உங்களுக்கு உகந்த நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம். ஸோ அடிக்கடி நீங்கள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியிறது, உங்களுக்கு பச்சை நிறத்தில் கைக்குட்டையாவது, பச்சை நிறத்தில் கொடை வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பச்சை நிறத்தில் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ உயர்த்தி கொடுக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லக்கி கலர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை பச்சை நிறமாக பார்த்து வாங்குங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். தினம்தோறும் இந்த நிறம் இருக்கக்கூடிய பொருட்களை உங்களுடைய கைவசம் வச்சிருக்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி, உங்கள் கண்ணில் அதிகமாக படுற மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கிக்கக்கூடிய பொருட்கள் கூட அதிகமாக அந்த பச்சை நிறத்தில் வாங்கி வச்சு பாருங்களேன். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லக்கி கலர்ஸ் இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த தானமாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, கல்விக்கான தானங்கள் தான் இருக்க போகுதுங்க. ஏன்னா எப்போதுமே புதன் அப்படின்றவர் கல்விக்காரகன் தான், புத்திக்காரகன். அதனால் நீங்கள் கல்விக்கான உபகரணங்களை வாங்கி தானம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஏழை ஏழை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கல்வி செலவுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னா நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, பேனா வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும் பொழுது புதன் பகவானுடைய அருளை உங்களுக்கு எளிமையாகவே பெற்றுக் கொடுத்துடும். அதே போல் பசுவுக்கு உணவு வைக்கிறதும் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். புதன்கிழமைகளில் பசுமாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய கைகளால் உணவு வந்து வைங்க. ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்றது உங்களுக்கு மிகவுமே வந்து நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ புதன்கிழமையில் பசுமாட்டுக்கு பச்சை பயிறு இல்லைன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புல் இதெல்லாம் வந்து நீங்கள் போடுறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய தடைகளை எல்லாமே நீக்கி கொடுத்துடும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்யும் பொழுது கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக போகும்.
ஸோ மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த கிரக காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சரி கட்டுறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் பற்றியும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய தற்போதைய சஞ்சாரம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக என்ன விஷயங்கள் எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.